அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு 43 சைஸ்ல ஒரு நார்மல் பாம்பே கட்டோரி ஒன்று போட போறோம். கொஞ்சம் கவனமா பாருங்க. கட்டோரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக் தட்டு ஒரே மாதிரி தான் வரும். நம்ம எப்பவும் கட் பண்ற மாதிரி பேக் தட்டு ஒரே மாதிரி தான் வரும். ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு முக்கியமான டிப்ஸ் ஒன்று இருக்கு. நீங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்தாதான் அது உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம துணி வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த துணியை கொஞ்சம் நல்லா அயன் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு கட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கும், தெளிவா இருக்கும். இப்போ நம்ம துணி எப்படி போட்டிருக்கோம் பாருங்க. ஓப்பன் பகுதி ஆப்போசிட்லயும், மோல்டிங் பகுதி நம்ம பகுதியிலும் போட்டிருக்கோம், என்னுடைய பகுதியிலும் போட்டிருக்கேன். எப்பவும் போல நம்ம இந்த பாட்டத்துக்கு ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த அளவை ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன். உயரம் வந்து 15, ஷோல்டரு 15, பாடி லூஸு 43, இடுப்பு 37, முன்னிறக்கம் 9 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ப்ராடா போடக்கூடியவங்க 9 வரைக்கும் வைக்கலாம். பின் கழுத்து 10 இன்ச்சு, கை உயரம் 11, கை லூஸு 12, இந்த மார்பு சுற்றளவு 44. இந்த அளவு வச்சு நம்ம ஒரு அழகா ஒரு கட்டிங் போடுவோம். தெளிவா பாருங்க. உயரம் 15. ஏற்கனவே கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் தெளிவா பொறுமையா சொல்லுங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் நிதானமாவே சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 15ல ஒரு மார்க்கு. இது அப்படியே நேர் கோட்டுக்காக அங்க ஒரு மார்க் வச்சு ஒரு லைன் அடிச்சுக்கிறோம். இது ரெடி அளவு. தையல் வாசிக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்தது பாடி லூஸு. பாடி லூஸு 43ங்கிறதுனால 43 ரெண்டா பிரிச்சோம்னா 21 வருது. இதுல லைனிங் ப்ளவுஸ்னா 2 இன்ச்சு உங்களுக்கு தையல் வாசி விடணும். அதாவது பாடி லூஸுக்கு. நார்மல் ப்ளவுஸுங்கிறதுனால 1.5 இன்ச்சு விட்டா போதும். இதுல இருந்து 1.5 இன்ச்சு நம்ம சேர்த்துப்போம். 1.5 இன்ச்சு சேர்த்தோம்னா 23 வருது. இந்த 23 டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 11 வரும். 23 டிவைட் பண்ணா 11. கரெக்டா இந்த 11ல ஒரு மார்க். அடுத்தது இடுப்பு 37. 37 அப்படியே 4 பிரிச்சுக்க வேண்டியதான். 4 பிரிச்சுக்கிட்டோம்னா எதுக்காக அந்த டேப் அப்படி மடிச்சு மடிச்சு நான் காமிக்கிறேன்னா, பெருசா வெட்டுறவங்களுக்கு, கட் பண்றவங்களுக்கு இந்த கால்குலேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலங்கிறதுனால நான் இப்படி இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால 37ல 4 டிவைட் பண்ணா 9.25 வருது. இந்த 9.25ல ஒரு மார்க் வச்சுக்கிறோம். இங்க டாட்டுக்காக ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோம். அடுத்தது ஆம்கோல் இறக்கம் நம்ம எவ்வளவு வைக்க போறோம்னா, இந்த பாடி லூஸ் எவ்வளவு வச்சோம்? 11 வச்சோமா? இந்த 11 அப்படியே டிவைட் பண்ண வேண்டியதான். 5.25 வருது. இந்த 5.25 நீங்க அப்படியே இதில் வச்சு வேண்டியதான். ஒவ்வொரு அளவுக்கும் மாறும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சிடக்கூடாது. அளவு தகுந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கணும். இதுல ஒரு டிஸ் அடிச்சுக்கிறோம். இந்த 11ல இருந்து கீழே டாட்டுக்கு போக அப்படி ஒரு நேர் லைனு. இது எக்ஸ்ட்ரா துணி. அடுத்தது ஷோல்டரு. ஷோல்டர் வந்து 15. 15 டிவைட் பண்ணோம்னா 7.5 வருது. உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்க்கு இருந்தா 1 இன்ச்சு கம்மி பண்ணி 6.5 வச்சுக்கலாம். கரெக்டா இருக்கும். இப்போ நார்மல் பிளவுஸ்ங்கிறதுனால 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி வைக்கணும். இந்த 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சாதான் உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்கா இருக்கும். இந்த இடத்துல 6 இன்ச்சில் ஒரு மார்க். இப்போ 7.5ல 1.5 இன்ச்சு போச்சுன்னா பாக்கி 6. இந்த 6 அப்படியே நேர் பண்ணி கொண்டுதான். ஓகேங்க. இந்த பாக்ஸ் போட்டுக்கிட்டு அடுத்தது இங்க இருந்து இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு ஒரு 1.25 வச்சுக்கலாம். 1.25 வச்சு இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிட வேண்டியதான்.
அழகா ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இவங்க வந்துட்டு நல்லா கழுத்தை வந்து ப்ராடா போடுவாங்க. நல்லா ஹைட் வெயிட்டா இருக்கிறாங்க. நல்லா வாட்டஞ்சட்டமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்லா கழுத்து வந்து உங்களுக்கு ஒரு 3, 3.25 இன்ச்சு தாராளமா வைக்கலாம். 3 1/2 இன்ச்சு கூட வைக்கலாம். அதனால நான் ஒரு 3.25 வச்சுக்கிறேன். 3.25 வெளியே வச்சுக்கிட்டு தையல் வாசிக்கு இங்க நறுக்கிறது இந்த கோட்ல நறுக்கணும். இவங்க பேக் கழுத்து எவ்வளவு இறக்கம் கேட்டிருக்காங்கன்னா 10 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இவங்க 10.5 வரைக்கும் போடுவாங்க. 10 இன்ச்சு போதும். மேல தையல் வாசிக்கு ஒரு மார்க்கு. இங்க 3.25 வச்சோம் இல்லையா, அதே 3.25 இங்க வச்சு அழகா ஒரு பாக்ஸ் போட்டுக்குங்க. அழகா அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பேக் கட்டு வச்சு இந்த ஷோல்டர்ல லைட்டா கிராஸ் பண்ணுங்க ஒரு 1/4 இன்ச்சு. அந்த லூஸை கம்மி பண்ணி உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங் கொடுக்கும். இது அழகா நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். பேக் தட்டு அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி பேக் தட்டு கட் பண்றோமோ அதே தான் கட் வரைக்கும். இந்த எப்பவும் போல அதை கட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரண்ட் தட்டுல தான் நீங்க கவனிக்கணும். அதுல எப்படி மார்க் பண்ணிக்கிறாங்க பாருங்க. கட் பண்ணிக்கிறோம். இதுல லைட்டா ஷோல்டர்ல லைட்டா கிராஸ் பண்ணி வெட்டிக்கங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டர் பகுதியில லூஸ் கீஸ் வராம கரெக்டா நல்லா ஃபிட்டிங்கா இருக்கணும்னா இந்த இடத்துல சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சு லைட்டா தட்டிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளா ஃபிட்டிங்கா இருக்கும். ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க் பண்ணி அவ்வளவுதான். பேக் தட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது இதை போட்டு நம்ம 2 தட்டு கட் பண்ணுவோம். 2 தட்டு அப்படி திருப்பி போட்டு 2 தட்டு கட் பண்ணும்போது இந்த ஓப்பன் பகுதியை நம்ம பக்கம் வச்சுக்கணும். பேக் தட்டு கட் பண்ணும்போது ஓப்பன் பகுதி அந்த பக்கம் இருக்கணும். அது கொஞ்சம் தெளிவா இருந்துக்கணும். ஏதாவது மாத்தி கீத்தி கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப போயிடும். இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வந்து அந்த பட்டி பீஸ்க்காக நம்ம எடுத்துக்கிறோம். எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்கு எடுத்து நம்ம தனியா வச்சுக்குவோம். அது லாஸ்டா கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கட்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் தட்டுல தான் உங்களுக்கு முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு எப்படி கட் பண்ணணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எப்பவும் போல போடும்போது இந்த தரப்பகுதியில இருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தள்ளி போட்டுங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் கிராஸ் வரும். ஒரு 1 இன்ச்சு கிராஸ் வரும். அதனால இதை கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்லது. கட்டோரிக்காக ஒரு வெயிட் கல் ஒன்று வச்சுப்போம். இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா துணி விட வேணாம். கரெக்டா வச்சுக்கோங்க. பேக் கட் அளவுக்கு இதை நேர் பண்ணி வச்சுக்கோங்க. நேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணும்போது கிராஸா போயிடாம இருக்கிறதுக்காக நான் இங்க எப்பவுமே ஒரு மார்க் பண்ணி வெட்டுவேன். அது என்னுடைய பழக்கம். ஆம் போல எப்பவும் போல வரைஞ்சிக்கணும்.
ஃப்ரண்ட் பீஸ்ல இருந்து இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் விட்டுக்குங்க. இப்போ இந்த 3 லூஸ் எவ்வளவு வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாவது இந்த முன்பகுதி, அதாவது இந்த ஜஸ்ட் அளவு எடுத்திருக்கிறேன் நான் நேரடியா உங்களுக்கு 44 வருது. உங்க பாடி லூஸ் எப்படி டிவைட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதையும் டிவைட் பண்ணி 1.5 இன்ச்சு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டுதான் இந்த 44 டிவைட் பண்ணா 22.25 வருது. 22.25 இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கூட்டிக்கங்க. 2.25 3.25 23.25 வருது. இந்த 23.25 வந்துச்சுன்னா உங்களுக்கு 12க்கும் ஒரு புள்ளி கம்மியா வருது. 11.25 ஒரு புள்ளி. இந்த 11.25 ஒரு புள்ளிய நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நீங்க எக்ஸ்ட்ரா தையல் வாசிக்கு விட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து நார்மல் ப்ளவுஸ் சிங்கிள் கிளாத்துங்கிறதுனால உங்களுக்கு கழுத்து தைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லூஸ் கரெக்டா வந்துடும். அந்த 1/4 இன்ச்சை நம்ம அடக்கிதான் வைக்கணும் எப்பவுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு. இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் அடிச்சுக்கிறோம். ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் அடிச்சுக்கிட்டு இதை நம்ம இந்த மூளை மார்க் ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஏங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப எடுத்துட்டோம். பேக் தட்டை போட்டு ஃப்ரண்ட் பொசிஷன் அப்படியே மார்க் பண்ணிட்டோம். அதாவது கிராஸ் முன் தட்டு இறக்கம் எவ்வளவு வைக்கிறதுன்னா எப்பவுமே பேக் தட்டை கனெக்ட் பண்ணிக்கணும். பேக் தட்டோட உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 15 வருது. இந்த 15ல இருந்து இந்த ஃப்ரண்ட் தட்டுல மேல தையல் வாசிக்கு விடாம வச்சீங்கன்னா உங்களுக்கு 14 வச்சீங்கன்னா போதும். தையல் வாசிக்கு விட்டுட்டு இறக்கி வச்சீங்கன்னா ஒரு 13 1.5 இன்ச்சு மேல இதை கனெக்ட் பண்ணி நீங்க எல்லா ப்ளவுஸ்க்குமே நீங்க இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். இப்ப இதுல நம்ம ஃப்ரண்ட் தட்டுக்கு முன்கழுத்து எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா ஒரு 9 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இவங்க நல்லா ப்ராடா போடக்கூடியவங்க. அதனால மேல தையல் வாசிக்கு விட்டுட்டு ஒரு 9 வச்சு மேல தையல் வாசிக்கு வைக்கணும். இதுல ஒரு நேர் மார்க் பண்ணிக்கிட்டு 9 இன்ச்சு வச்சோம். மேல ஏற்றி தையல் வாசிக்கு மேல வரும்போது ஒரு 9 ஒரு புள்ளி வருது. ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி மேல வருது. இதை நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறோம். இந்த மார்க்கை கரெக்டா அப்படி எடுத்துக்கிறோம். இந்த முன் கிராஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுவரிக்கு எவ்வளோ 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த பகுதியை மட்டும் இப்படி கிராஸ் பண்ணிக்கணும். 1 இன்ச்சு கிராஸ் பண்ணி இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 1.25 2 இன்ச்சு, அதாவது அவங்க பாடி சைஸை பொறுத்து கப் சைஸை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஏத்தலாம். இவங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1.25 வச்சுக்கணும் போதும். இதே 1.25 இங்க நல்லா வளைஞ்சு அழகா கொடுக்கும். கப் சைஸ் பெருசா இருக்கிறவங்களுக்கு நல்லா ஏத்தி மார்க் பண்ணும். நார்மலா இருக்கிறவங்களுக்கு 1.5 1.25 இப்படிதான் வரணும். இது இல்லைன்னா அதிகம் லூஸ் வந்துடும். அதனால 1.25 இருந்து ஒரு மார்க்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வாசிக்கு போக ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. எப்படி முன் கிராஸ்ல இருந்து தையல் வாசிக்கு போக 3 இன்ச்சு மார்க்கு. இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க்கு. டிவைட் 1.5
அதுல பாதி 1.5. இதை நீங்க அப்படியே இந்த 1.25 வச்சேன் இல்லையா, அதுல ஒரு மார்க் அடிச்சிருங்க. அதே மாதிரி இதுலயும் ஒரு மார்க் அடிச்சிருங்க. இந்த இடுப்பு பகுதி கரெக்டா வச்சிருக்கிறோமா, இந்த லைன் கரெக்டா இருக்காங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இப்ப இடுப்பு வந்து 37. 37 அப்படியே டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 9.25 வரும். 37 டிவைட் பண்ணோம்னா 9.25 வருது. நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, தையல் வாசி விட்டு 3 இன்ச்சு வச்சேன் இல்லையா, அந்த 3 இன்ச்சு தூக்கி இந்த மார்க்ல வச்சு பார்த்தோம்னா இங்க இருந்து ஒரு 9.25 இடுப்பு அளவு வந்துடும். இந்த 9.25 இங்க வச்சுட்டோமா, அடுத்தது இந்த லைன் இப்படி கொடுத்துக்கணும். எப்பவும் போல கட் பண்ணிட்டோமா, இது நல்லா கிராஸ் அடிச்சுங்க தெளிவா. இப்ப இதுல கட்டோரிக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த கட்டோரிக்கு எப்படி மார்க் பண்ணணுங்கன்னா, மேல தையல் வாசியில இருந்து மேல தையல் வாசி விட்டுட்டு ஒரு 5 இன்ச்சு தையல் வாசியோட சேர்த்தா 5 வருது. தையல் வாசி விட்டுட்டு ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. கீழே இருந்து இந்த மூளை மார்க் பண்ண பாருங்க, இதுல இருந்து 2 இன்ச்சு, ரெடி அளவு 1.5, தையல் வாசியோட சேர்த்து 2 இன்ச்சு வச்சிருக்கேன். இப்ப இது இந்த ரவுண்ட் இதுல கொண்டாந்து இணைக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணலாம். 44, 43, 44 இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு ஒரு நல்ல அகலமா நல்லா பிராடா வரணும்னா ஒரு 3.25, 3.5 கம்பல்சரி. இதை வச்சோம்னா நல்லா உங்களுக்கு ஷேப் கிடைக்கும் அகலமா. இதை நம்ம இதை கொண்டாந்து இதோட இணைச்சோம், இணைச்சிடணும். ஒரு வாட்டி நல்லா தெளிவா போட்டு காமிக்கிறேன். அப்படி இணைச்சிடணும். உங்களுக்கு இதுதான் கட்டோரி அமைப்பு முறை. இதுல பாத்தீங்கன்னா வெட்டும் போது இந்த இடத்துல அதிகமா குறைஞ்சிடக்கூடாது, ஏன்னா இங்க டாட் வராது. கட்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டாட் மட்டும்தான் பிடிப்பாங்க, இங்கேயும் டாட் வராது, இங்கேயும் டாட் வராது, இந்த சிங்கிள் டாட் மட்டும்தான். அதனால இந்த ஆம்கோல் வந்து அதிகமா குறைஞ்சிடக்கூடாது, லூஸ் வந்துடும். இது என்னவோ அப்படியே லைட்டா தட்டி 1/4 இன்ச்சை விட கம்மியா இந்த இடத்துல தட்டி கரெக்ட் பண்ணி வெட்டிக்கணும். இது வெட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் ஒண்ணு இந்த இடத்துல சொல்றேன் உங்களுக்கு. கட்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த முன் பீஸ், இந்த கட்டோரி பீஸ் மட்டும் கிராஸ்ல வரணும். இது கிராஸ்ல வரணும் அப்படின்னா நீங்க தனித்தனியா பேட்டர் ஷார்ட்ல போட்டு கட் பண்ற அந்த பேப்பர்லயோ இல்ல வேற ஷார்ட்லயோ இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி இதை தனியா ஃப்ரண்ட் தட்டை மட்டும் தனியா கட் பண்ணுவாங்க. பேக் தட்டை எப்பவும் போல இதுல துணியில கட் பண்ணிக்கிட்டு ஃப்ரண்ட் தட்டை ஷார்ட்ல போட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் கிராஸ்ல போட்டு எடுப்பாங்க. இதில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி டைம் வேஸ்ட் இல்லாம உங்களுக்கு இதுலயே உங்களுக்கு எப்படி சூப்பரா உங்களுக்கு அந்த இந்த ஃப்ரண்ட் பாச கிராஸ்ல போட்டு வெட்டுறது அப்படிங்கிறத ஒரு டெக்னிக்கல் சொல்லி தரேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒண்ணும் கிடையாது, இது மாதிரி ஒரு ஷார்ட் பேப்பரா அகலமா கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு இந்த பார்ட்டை நல்லா கவனிச்சிங்க. இந்த சிங்கிள் பீஸ் மேல தூக்கிங்க, இது உள்ள விட்டுருக்கோங்க. இது உள்ள விட்டுறணும். இது உள்ள விட்டுட்டு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா போட்டு கட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆசைல போட்டு கட் பண்ணுவாங்க. இதை நான் உங்களுக்கு புதுசா சொல்லித்தரேன், ஃபாலோ பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு ரிவீல் எடுத்துங்க. இந்த மாதிரி அடியில ஒரு ஒயிட் பேப்பரோ இல்ல இந்த மாதிரி ஷார்ட்டோ வச்சுக்கிட்டு இதை கொஞ்சம் கூட அசையாம என்ன பண்ணணும், இந்த கட்டோரியை அப்படியே நீங்க ஆசை எடுத்துக்கணும். இதுல எப்படி மார்க் இருக்கோ இந்த கட்டோரிய அழகா
நான் வரைஞ்சி சூப்பரா காட்டுறேன் பாருங்க. நல்லா தெளிவா அழுத்தி இந்த மாதிரி ஒரு வீல் ஒண்ணு வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு இந்த வீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்ல கிடைக்கும். அது மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி மார்க் பண்ணிட்டு தெளிவா அந்த மாதிரி மார்க் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இதை அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா விழுந்துருக்கு பாருங்க. ஆசு சூப்பரா ஒரு ஆசு விழுந்திருக்கு. இது உங்களுக்கு கேமராவில் தெரியலன்னா உங்களுக்கு நான் அதுல வந்து மேல ஒரு பேனாவில் வரைஞ்சே காமிக்கிறேன். அது விழுந்திருக்கிறத இது பாருங்க. உங்களுக்கு இந்த கேமராவில் தெரியாது, எனக்கு தெளிவா தெரியுது. உங்களுக்கு நான் அழகா வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது வந்து சூப்பரா இருக்கும் இந்த மெத்தடு. அழகா வரைஞ்சு காட்டுறேன். எவ்வளவு அழகா தெளிவா உங்களுக்கு வந்திருக்கு பாத்தீங்களா? இது மாதிரி நீங்க இதை மட்டும் நீங்க ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டா போதும். அது இந்த மெத்தட்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா இதை என்ன பண்ணணும், இப்ப இந்த இந்த பீஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்ப என்ன பண்ணணும், இங்க மார்க் அதாவது தையல் வாசிக்கு இங்க விட்டுக்கணும். தையல் வாசி விட்டுக்கிட்டு தையல் வாசிக்கு விட்டுக்கிட்டு அழகா இதை நம்ம கட் பண்ணிடுவோம். எப்பவும் போல கட் பண்ணிடுவோம். எப்பவும் போல கட் பண்ணிடுவோம். இந்த பகுதியை கட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த இடத்துல இதை கட் பண்ணிட்டோம்னா இது வேஸ்டா போயிடும். இதுல நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதை மட்டும் இப்ப மெயினா நம்ம இதை மட்டும் தான் கட் பண்ணி எடுக்கணும். இதை நம்மளுக்கு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆம்கோல் பகுதிய ரொம்ப கீழே இறக்கி, அதாவது குறைஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதாவது நம்ம நார்மல் பிளவுஸ்ல இங்க குடைவோம், டாட் பிடிப்போம், இதெல்லாம் கரெக்டா ஃபிட்டிங்கா வந்து உட்காந்துரும். இந்த டாட் வராததுனால இதை கரெக்டா வெட்டிக்கிறது நல்லது. இப்ப இந்த பாக்ஸ வந்து நம்ம தையல் வாசி விட்டுட்டு அப்படி அழகா இதை மட்டும் தனியா கட் பண்ணி எடுக்கணும். சூப்பரா கட் பண்ணியாச்சு. சூப்பரா கட் பண்ணியாச்சு. டவுட்டா இருந்தா ஒரு வாட்டி பேக் எடுத்து போட்டு செக் பண்ணி வேண்டியதான். இந்த பகுதியை செக் பண்ணிக்கணும். ஓகேதானே? உங்களுக்கு அடையாளத்துக்கு, அதாவது இது வந்து ஆம்கோல் பீஸ் தான் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இது ஆம்கோல் நினைச்சு இப்படி வச்சு தலைகளை வச்சு தச்சிடக்கூடாது. அதனால இந்த இடத்துல ஒரு ஆம்கோல், இதுக்கு அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு அடையாளம் போட்டேன். இந்த ஆம்கோல் இதுதான் ஆம்கோலுங்கிறதா சின்னதா ஒரு அடையாளம் வச்சுங்க அப்படி. அப்பதான் இது கை ஏத்துறதுக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது மாதிரி தையல் வாசிக்கு விட்டுட்டு இங்கே கட் பண்ணிடுங்க. இது தனியா தூக்கி வச்சிருக்கோம். அடுத்தது
இங்க மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த பீஸ வேஸ்ட் பண்ணிடாம இதை அப்படியே இப்படி தூக்கி போட்டு இந்த ஆசை எடுத்துருக்கிறோம் இல்லையா, அதை நம்ம கரெக்டா நறுக்கி நறுக்கி கட் பண்ணிக்கணும். கரெக்டா கட் பண்ணிக்கிட்டு ஒரிஜினல் பீஸ்ல போட்டு எடுக்கும்போது சைட்ல தையல் வாசிக்க விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கணும். இது மாதிரி இது மாதிரி நீங்க கட் பண்ணி தனியா எடுத்துக்கிட்டு அடுத்தது இந்த இந்த பீஸ் கொடுத்தீங்களா, இந்த பகுதியை என்ன பண்ணணும், ஃபுல் கிராஸ்ல போட்டு எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கட்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் மட்டும் நம்ம கிராஸ்ல போட்டு எடுக்கணும். வேணாம் வேணாம் வேணாம், இதுல போய் கிராஸ்ல போட்டு நம்ம ஆசை எடுத்துக்கணும். தையல் வாசி விடும் போது இந்த பகுதியில இருந்து விடணும், இந்த பகுதியில விடணும். அதுக்காக தான் நம்ம இந்த இந்த தையல் வாசி விடுறதுக்காக தான் இப்படி நம்ம கட்டோரியை வந்து தனித்தனியா கட் பண்றாங்க. அதுவும் தையல் வாசி விடணும், கிராஸ்ல போட்டு எடுக்கணும், அதுக்காக இப்படி தனித்தனியா போட்டு கட் பண்றாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் வச்சுக்கிட்டு துணியை வேஸ்ட் பண்ணாம நல்லா கொஞ்சம் நறுக்கி போட்டுங்க. இங்க தேவையில்லை துணிலாம், இந்த பகுதியில மட்டும்தான் துணி தையல் வாசிக்கு தேவை. அதனால இதை கரெக்டா வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே அழகா வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிக்கிட்டு வரைஞ்சி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, இப்ப இதுல ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி தையலுக்காக அந்த இந்த பகுதியை மட்டும் தையலுக்காக எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து இதோட இணைக்க போறோம், இப்படி இணைக்க போறோம். இதை இணைக்கும் போது உங்களுக்கு கரெக்டா வந்து உட்காரும். தையல் வாசிக்கு விடாம கட் பண்ணிட்டோம்னா வேஸ்டா போயிடும். அதனால இப்படி இதை அழகா போட்டு அப்படி கட் பண்ணிக்கணும். ரொம்பவும் அதிகமா விடக்கூடாது. தையல் வாசி கரெக்டா கால் நம்ம எவ்வளவு தைக்கிறோமோ கரெக்டா ஒரு கால்வாசி ஒரு புள்ளி அப்படி வெட்டிக்கிட்டீங்கன்னா இது மாதிரி வெட்டிக்கணும். உங்களுக்கு அடையாளத்துக்கு தையல் வாசிக்கு அடையாளத்துக்கு இப்படி மார்க் அடிச்சிங்க. இந்த தையல் வாசி இருக்கு பாருங்க, அதை விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் அடிச்சிக்கணும். அந்த மார்க்லயே அழகா நீங்க தைக்கலாம். இதே மாதிரி இந்த பகுதியிலும் அதே மாதிரி ஒரு அர்க்காத் போட்டுருக்கீங்க. அர்க்காத் போட்டுக்கிட்டு உங்களுக்கு இந்த செட்டிங் காமிக்கிற பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ இதை தூக்கி அழகா வச்சிடலாம். இதுல தைச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் மாறாம கொள்ளாம என்ன கட்டிங் போட்டோமோ அது அப்படியே கிடைச்சிரும். நமக்கு சூப்பரா இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ நம்ம அடுத்தது கை பேக் கட் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் பொசிஷன் கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை கட் பண்ணிடுவோம்.
இவங்க வந்துட்டு கை கை உயரம் வந்து 11.5 கேட்டிருக்காங்க. இந்த 11.5 இந்த துணியில இந்த ஆம்போல் சைடு வருதான்னு பார்க்கணும். இது 1.20 கொடுத்துருக்காங்க, தாராளமா வரும். அப்படி வரலன்னா நம்ம தனித்தனியா போட்டு வெட்டுற மாதிரி இருக்கும். இதை நேர் பண்ணிக்கங்க. நேர் பண்ணிக்கிட்டு முதல்ல பேக் செட் எடுத்து இந்த ஆம்போல் பகுதி கரெக்டா வருதா இல்ல எக்ஸஸா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது வெளியில போகுது. அப்ப வெளியில போகுதுங்கும்போது ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும். துணி எக்ஸஸா இருந்துச்சுன்னா ஜாயின் போட தேவையில்லை, தனித்தனியா போட்டு எடுத்துக்கலாம். இது 1.20ங்கிறதுனால இது வந்து கண்டிப்பா வரும். இப்படி கையை தனித்தனியா போட்டு வெட்டிக்கலாம். இப்போ ஒரு வாட்டி அந்த பேக் செட் எடுத்து இந்த ஆம்கோல் துணி வெளியில போதா இல்ல கரெக்டா உள்ள இருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. ஒரு அரைஞ்சு தள்ளிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். நான் ஏற்கனவே கட்டிங் வீடியோவை போட்டிருந்தேன், கையை எப்படி தனித்தனியா வெட்டுறது அப்படின்னு. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீட்டு கையை வந்து அரைக்கை வெட்டிடலாங்க, நீட்டு கையை எப்படி வெட்ட முடியும், அதுல ஜாயின் போட்டு தானே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. துணி நிறைய இருந்தா நீங்க ஜாயின் போடாமலே எடுக்கலாம். இது 1.20ங்கிறதுனால நான் ஜாயின் போடாமலே எடுக்கிறேன். நீங்க எப்பவும் போல மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கங்க கீழே பாட்டம் மடிக்கிறதுக்கு. கை உயரம் 11 கேட்டிருக்காங்க. இந்த 11ல இருந்து ஒரு மார்க் தையல் வாசி. கை லூசு 12.5, 12ல பாதி 6.25 தையல் வாசி. இந்த ஆம்போல் இறக்கம், இந்த லூசி, கை லூசி, இது எப்படி மார்க் பண்றதுன்னா, அரைக்கையா இருந்தா உங்களுக்கு அரைக்கையா இருந்துச்சுன்னா இந்த கை லூஸ்ல இருந்து 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டினீங்கன்னா இது கரெக்டா வந்துடும். இது ஒரு 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீட்டு கை 6.25, 6.25ல 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணா 7.25, 7.25 வருது. 7.25 வருதா? இதை செக் பண்ணி பார்க்குறோம். 7.25 கிட்ட அந்த மார்க் கிட்ட கரெக்டா அந்த லைன் வருதான்றது செக் தையல் வாசி விட்டுக்கணும். 7.25 இழுக்காம வைக்கணும். 7.25 கரெக்டா வருது பாருங்க. 1.5 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோம். 7.25 கரெக்டா வருது. அப்போ இந்த 7.25 வச்சு ஒரு மார்க் பண்ணிருக்கோமா. இப்போ இந்த ஆம்கோல் இறக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா 7.25 இருக்கா, அதுல பாதி 11ல இங்க வச்சுக்கிட்டு அப்படியே மேல தூக்கி வச்சு 7.25ல பாதி 3.25 ஒரு புள்ளி, அது ஒரு மார்க் அடிச்சுங்க. இங்க இருந்து ஒரு 1.5, 1.25. இந்த 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 மெஷர்மெண்ட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப நீட்டு கைய நம்ம ஜாயிண்ட் எல்லாமே எடுக்க போறோம். ஏன்னா துணி 1.20ங்கிறதுனால இது தாராளமா எடுத்துடலாம். 1 மீட்டர்ல எடுக்க முடியாது, அதையும் சொல்லிடுறேன். அழகா அப்படி இப்படி மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிட்டு அழகா அந்த இடத்துல ஒரு 3 கவர் தட்டு எடுக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டு கை எடுப்பாச்சு. அடுத்தது தூக்கி போட்டு இப்போ 1:20ங்கிறதுனால நீட்டு கையை நம்ம வந்து ஜாயிண்ட் இல்லாம போட்டாச்சு. கரெக்டா ஆனா சுகரா வருது. இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் இடிக்குது. அது பிரச்சனை இல்லை, நம்ம மடிப்புல மேனேஜ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே போட்டு நம்ம ஆஃப் வைக்க அழகா கீழே வந்துங்க. அவ்வளவுதான். கையை அழகா கட் பண்ணியாச்சு. அடுத்தது கப்பு பட்டி. கப்பு பட்டி இந்த மாதிரி துணி எக்ஸ்ட்ரா ஏற்கனவே வச்சிருந்தோம், கட் பண்ணி துணி வச்சிருந்தோம். இது உங்களுக்கு இதுலயே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், போதும். சப்போஸ் இது பத்தலைன்னா இந்த மாதிரி பீஸ்ல அழகா போட்டு எடுத்துக்கலாம். இது அழகா அந்த பொசிஷனா கரெக்டா இருக்கு இல்லையா, அதுலயே கூட போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதுலயே வருதான்னு பார்ப்போம். கப்பு பட்டி வெட்டுறது எப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த பகுதியை தூக்கி அழகா இப்படி வச்சுக்கணும். இதை எடுத்து மார்க் கணக்கு வச்சுக்கணும். கரெக்டா சுகரா வருது. அதுக்காக தான் நம்ம அந்த பீஸ் கட் பண்ணும் போதே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிட்டோம்னா உங்களுக்கு இதுலயே வந்துடும். இந்த பொசிஷனை அப்படியே நம்ம அழகா மார்க் பண்ண வேண்டியதான். அது ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இதை நம்ம கரெக்டா அதுக்கு தகுந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்கணும். அவ்வளவுதான். இதுதான் பாம்பே கட்டோரி கட் பண்ணக்கூடிய முறை. அளவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறும். இது 43 to 44 வரைக்கும் இந்த கட்டிங் வந்து பொருந்தும். இந்த கட்டோரி கட்டிங்கில் நீங்கள் புதுசாக என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறது ஒரு உந்துதலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து வரும். உங்கள் பொண்ணான நேரத்துக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.